இங்கே ஒரு ஃபேமிலி சத்தமே இல்லாமல் மௌனத்தில் தான் பேசிக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்குனா ஒரு மெடிக்கலில் மாத்திரை டப்பாவை எடுக்கிறது கூட டைம் பாம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு அங்கே கிடக்கிற ஒரு ஏரோப்ளைன் டாயை எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அந்த டாயை உடனே அவங்க ஒப்பங்காரன் பிடுங்கி பேட்டரியை மட்டும் கழட்டி வச்சிடறான். ஆனால் அந்த பொண்ணோட அக்காக்காரி அந்த பேட்டரியை எடுத்து மறுபடியும் அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றா. நெக்ஸ்ட் இவங்க சைலண்டாக காட்டுக்குள்ளே நடந்து போகிறப்ப இந்த சின்ன பொண்ணு அந்த டாயோட பட்டனை ஆன் பண்ணி விட்டுறா. சவுண்டும் நிறையா கேட்க ஆரம்பிச்சிருது. உடனே இந்த சவுண்டை கேட்டு வெனும் காட்டுக்குள்ள ஓடி வருது. அப்புறம் இந்த ஃபேமிலி தன்னோட பொண்ணை பறி கொடுத்துட்றாங்க. இப்படியே கட் பண்ணா தன்னோட அப்பாவும் புள்ளையும் ஆத்தங்கரையில மீன் பிடிக்க போறப்ப ஒரு மீனை பிடிச்சி சைலண்டா வெட்ட போறாங்க. ஆனா அந்த மீன் கையிலிருந்து நழுவி வேற எனக்கு போயிடுது. இதனால சவுண்ட் வந்து தன்னோட பையனும் பயப்படுறான். இப்பதான் தன்னோட அப்பாவும் இவனுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு. ஆறு ஓடுறப்ப அதிகமான சவுண்ட் கேட்கும். அதனால நம்ம பண்ண விஷயம் அதோட சவுண்ட் கம்மியா கேட்கறதால அந்த ஏலியனுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் கேட்காதுன்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க வீட்டுல ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க அம்மாவும் கர்ப்பமாக இருப்பாங்க. குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அழுகிற சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்கறதால அந்த குழந்தைக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க.